வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். வாங்க, வாங்க, வணக்கம். வாங்க. வணக்கம். பாருங்க. எப்பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. உங்களறியது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. உற்றநோய் நோன்றல் அமைதியா குறைங்க. சத்தம் வருது பாருங்க, சத்தத்தை நிறுத்துங்க. யாருக்கு சத்தம் வருது கரகரன்னு? யாருது? பரமேஸ்வரிங்களா? கலை நிலாவா? எங்க வரலையா? உங்களது இல்ல. திரையணுதல் அங்கே சத்தம் வருதா? இல்ல. காத்தாடி நிறுத்துங்க. 20 நிமிஷம் தான், 20 நிமிஷம் தான் பேசுவேன். பயிற்சி இன்னைக்கு என்ன பண்ணீங்க சுருக்கமா சொல்லுங்க. என்னென்ன பயிற்சி பண்ணீங்க சொல்லுங்க. எப்படி இருக்கு இப்போ உங்க தலைவலி? எப்படி இருக்கு? பேர பரமேஸ்வரி, உங்களுக்கு புனை பேர் வேற வைக்கணும். உங்களுக்கு ஒரு புனை பேர் வச்சு ஐயா, இடுப்பு வலி இப்ப நல்லா இருக்கு ஐயா. போடுங்க போடுங்க. அப்ப போடுங்க. முருங்கைக்கீரை ஒண்ணுமே பண்ணாது. கொஞ்சமா மாங்காய் சாதம் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டு படுத்து தூங்கி எழுந்திருக்கேன். இடுப்பு வலி நல்லா இருக்கு. சரி சரி. மாங்காய் சோறு சாப்பிட்டுருக்கீங்க. சரி, மாங்காய் சோறு சாப்பிட்ருக்கீங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா போடுங்க. ஒரு 37 மணி 48 மணி நேரம் நீர்பயிற்சி பண்ணுங்க. அந்த உள்ள இருக்கிற மாங்காய் சோறு கீரை எல்லாம் அடிச்சுட்டு வரட்டும். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 48 மணி நேரம் கழிச்சு முருங்கைக்கீரை அவள் போட்டு சாப்பிடலாம். சரியா? நல்லா வெங்காயம் போட்டு வணக்கி முருங்கைக்கீரை அல்லது முருங்கைக்காய் பொரியல் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். முருங்கைக்காய் பொரியல் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு சாப்பிடலாம். புரியுதா? முருங்கைக்காய் எப்படி பொரியல் பண்ண தெரியுமில்ல? கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டு கொஞ்சம் லேசா எடுத்து கொஞ்சம் லேசாக தேங்காய் பூ போட்டுட்டு அப்புறம் நல்லா சப்பி சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு வயிறு சுத்தமாயிடும். இல்லாட்டினா இப்படி கூட பண்ணலாம். முருங்கை என்ன பண்ணலாம்னா வேக வச்சு கடைஞ்சிடணும். தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சு கடைஞ்சிட்டு அப்படியே மத்தில் போட்டு கடைஞ்சி ஒதுக்கிடணும். அந்த கூழ் மட்டும் எடுத்து அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, வயிறு பயங்கரமாக சுத்தமாயிரும். இடுப்பு இன்னும் வேகமாக குறையும். அது அற்புதமான ஊனவே வெறும் ஊனை மட்டும் சாப்பிட்றது. ரொம்ப அற்புதமா இருக்கும். நல்லா கொஞ்சோண்டு தேங்காய் நெய் அல்லது கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். கோழி சூப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு ரஸ்க்கு தொட்டு சாப்பிடலாம். ரஸ்க்கு இது இருந்ததுன்னா ரஸ்க்கு மாதிரி, அது சப்பாத்தி மாதிரியோ அல்லது பிரெட் மாதிரி இருந்தால் 2 தொட்டுட்டு அந்த சாப்பிடணும். கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 4 காயாவது இருக்கணும். 4 காய் முருங்கைக்காய் இருக்கணும். நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அந்த கூழை மட்டும் எடுத்து தாளித்து சாப்பிட்டுக்கணும். நெய் போட்டு தாளிச்சிடணும். சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கு. ஆனால் 48 மாதிரி நீர்பயிற்சி பாரு இவங்க பண்ணியிருக்காங்க பாரு. கொஞ்சம் வலி இருக்குதுன்னாங்க. அப்போ வலி குறைஞ்சிட்டு வருது அவங்களுக்கு பாரு. சிறுநீர் சாம்பல் மாதிரி போயிட்டு இருந்திருக்குது. பிறைநுதல் சிறுநீர் சாம்பல் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. சிறுநீர் எப்படி போயிட்டு இருந்திருக்குது? அப்போ இதெல்லாம் என்ன, உங்களை மாதிரி உணவு பழக்கம் உடையவங்க தான். நல்ல காப்பி குடிக்கிறவங்க, நல்ல சாதாரண உணவு திங்கிறவங்க தான். சாதாரண உணவு திங்கிறவங்க எந்த கீழ் பாருங்க 13 வருஷமா படுக்கல் இருக்காங்க. இப்போதான் அவங்களுக்கு தெரியாமையே பாதத்துல வலி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கையில நடக்காதது என்னமோ பிசியோதெரபி போனால் நல்லா இருக்கும். புடலங்கா ஒரு தெரப்பியும் போகாமே கீழே குமிஞ்சு அங்க மட்டும்தான் வலி இருக்குதாமா. மற்றவங்கள வலி குறைஞ்சிட்டு வருதாமா. கலைநிலாவுக்கு இல்ல, எல்லாத்துக்கும் புனைப்பெயர் வச்சிடலாம். எல்லாத்துக்கும் புனைப்பெயர் தான் வைக்கப்படும். ஏன்னா நீண்ட கால மாணவர்களும் புனைப்பெயர் தான். வந்துட்டு ஓடுறவங்களுக்கு எல்லாம் கிடையாது. புனைப்பெயர் வச்சிட வேண்டியதுதான். ஆமா, அவங்களுக்கு பதுமைன்னு பேர் வச்சிருக்கான். பதுமை, பத்மாக்கு பதுமைன்னு மாத்தி விட்டேன். இவங்க பிறைநுதல், இவங்களுக்கு பிறைநிதல், உங்களுக்கு கலைநிலா. பரமேஸ்வரிக்கு என்ன வச்சிடலாம்? திருநுதல்னு பேர் வச்சிடலாம். திருநுதல் அப்படின்னா தூய்மையான நெற்றின்னு அர்த்தம். அறிவு நிறைந்த நெற்றின்னு அர்த்தம். நுதல்னா நெற்றி. திருநுதல்னு பேரு. திருநுதல்னா அறிவு சார்ந்த நெற்றியா இருக்கணும். இது புனைப்பெயர். பிறை நுதல்னா பிறை போல நெற்றின்னு அர்த்தம். அறிவு சார்ந்த நெற்றின்னு அர்த்தம். என்னது? அறிவு சார்ந்த நெற்றின்னு அர்த்தம். திருநுதல்னா மேன்மையான நுதல்னு அர்த்தம். திருவள்ளுவர் எழுதுவாரு திருநுதல்
அப்படின்னு எழுதுவாரு. திருவள்ளுவர் அவ்வளவு தூய்மையான நெற்றி, அறிவு சார்ந்த நெற்றி தான் முதல்னு பேரு. நெற்றியில பார்த்து சொல்றாங்களே, நெத்தியில பார்த்தா தெரிதல லட்சணம்ங்கிறாங்க இல்லையா? என்ன லட்சணத்தை நெத்தியில பார்த்தா அதுதான் திருநுதல்னு பேர். அதான் உங்களுக்கு திருநுதல். பிறை நுதல்னா பிறை போன்ற மெல்லிய நெற்றி உடையவர், அந்த அறிவு சார்ந்த நெற்றி உடையவன்னு அர்த்தம். கலை நிலம் சொல்லவே தேவை. கலை நிலம் அந்த பார்த்த கலை அம்சமா இருக்கு சொல்லாத கலை நிலான்னு பேரு. அவங்களுக்கு ஆமா, அவங்களுக்கு இதுல புனைப்பெயர். அவங்களுக்கு எப்படி ஒரு கவிஞர்கள் புனைப்பெயர் எழுதுற மாதிரி இந்த மாதிரி தான் வைக்கணும். யாருக்கும் பிரச்சனை இல்லை. என்னமா பெருசா அப்படி வச்சுட்டோம்னா யாரு பேசுறான்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு தேவை விஷயம் தான் தேவை. புரியுதா? அது மாதிரி. பேரக்குட்டியை பார்த்தேன் ஐயா, சூப்பரா இருக்கிறேன் ஐயா உங்க பேரக்குட்டி. ஆமா, இதில் நான் 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி எடுத்தது. அப்பதான் இந்த ஒளியை பத்தி அந்த குழந்தைக்கு அறிமுகப்படுத்தினேன். ஒளின்னா அந்த குழந்தை ஒளி விளையாட்டு கொடுத்தேன். ஒளி அப்ப வந்து சின்னதா 1 வயசு தான் இருக்கும். அப்ப வந்து அந்த அந்த 9 வோல்ட் இருக்கிற ஒரு மின்கலத்தை வாங்கி விளக்கு வச்சு விளையாட சொல்லி கொடுத்தேன். அப்ப பள்ளி ஹைன்னு சத்தம் போட்டேன். அதான் வெடிச்சு. அது அந்த ஆராய்ச்சி. ஆமா, அந்த ஆராய்ச்சி தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பானு நானும் நுண் அணுமின் அது பாருங்க. அது என்ன சொல்றேன்னா, அணுச்சிதைவு மின்கலத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேங்கிறது அதுல இருந்து தான் நான் தொடங்குறேன். அப்ப பண்ணியிருந்தாலும் கூட அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண கடைசியில விஞ்ஞானிகள் எங்க விட்டுட்டாங்க. விஞ்ஞானிகள் வந்து 4 விசையை சொன்னாங்க. அந்த 4 விசையில பாத்தீங்கன்னா, அணுக்கரு வலிமையான விசை, அதுக்கப்புறம் மின்காந்த விசை, அதுக்கப்புறம் வந்து இந்த அணுக்கரு நலிந்த விசை, கடைசி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசை கூட தண்ணி வந்து மின்சாரம் எடுப்பாங்க. பெரிய பெரிய அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா மேல இருந்து தண்ணி கீழே வரும். அப்போ வந்து மின்சாரம், அது பேர் அனல் மின்சாரம் சொல்லுவோம். அது வந்து ஈர்ப்பு விசையில வேலை செய்யறது. அப்புறம் அணுக்கரு விசைன்னா வச்சுங்க, அது வலிமையான, அது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான் உலகம் பூரா இருக்கிறது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூடங்கோல் அணுமின் நிலையம், கல்பாக் அணுமின் நிலையம், அப்புறம் இது மாதிரி உலகம் பூரா ஜப்பான்ல ஏகப்பட்ட எல்லா நாட்டிலையும் அணுமின் நிலையம் இருக்குது. அது வந்து விஞ்ஞானிகள் வந்து ஆனால் ரொம்ப ஆபத்தானது, கொடூரமானது, பயங்கரமா நட்டம் வரக்கூடியது. அதுல வேலை செய்யறவனுக்குள்ள புற்றுநோயில வந்து செத்து போயிடும். எவ்வளவு அணுமின் நிலையத்துல வேலை செய்யறானா கொஞ்ச நாள் புற்றுநோய் வந்து செத்து போயிடுவான். ஆமா சொல்றாங்க. புரியுதுங்களா? எவன் கல்பாடத்துல வேலை செய்யறானோ அவனுக்குள்ள கொடூர நோய் வந்து சாக போறானுங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, எங்கெங்க அணுமின் நிலையம் இருக்கு அதை சுத்தி இருக்க அத்தனை பேரும் கொடுமையா பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? அத்தனை பேர் சாவானுங்க. இவனுக்குதான் வெள்ளக்கார. ஆமா, எல்லாம் சாவானு. ஆமா, எல்லாம் மாட்டி சாக போறானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்கன்னா, மின்காந்த விசை ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. அதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதை வச்சுதான் மின்சாரத்தை வச்சு தொழில் பண்றானுங்க. மின்சாரம் கடத்துறதெல்லாம் அதுதான். சரி, இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன பண்ணான்னு கேட்டா, இந்த ஈர்ப்பு விசைன்னு சொன்னானுங்க இல்லையா? ஈர்ப்பு விசைனா அந்த வேகத்துல கீழே இறங்குறது. அது தண்ணியை திறந்துட்டும் பயங்கர வேகம். அந்த வேகத்தை வைத்துக் கொண்டுதான் என்ன மின்சாரம் கண்டுபிடிக்கிறானுங்க. இதெல்லாம் ரைட்டு. ஆனால் நோபல் பரிசு வாங்கினாங்க யாரு? 3 பேர். அமெரிக்காவோட சேர்ந்த 2 விஞ்ஞானிகளும், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியும். அவர் பேரு அப்துல் சலாம் பேரு. அவர் பாகிஸ்தானை சேர்ந்த விஞ்ஞானி. இன்னொருத்தர் 2 விஞ்ஞானி வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஒருத்தர் பேரு வின்பர்க்னு பேரு. அவரு வின்பர்க்னு பேரு. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஷோங்கிற ஒரு விஞ்ஞானி. அவங்க 3 பேர் சேர்ந்து 1979 அணுக்கரு அப்படிங்கிற வலிமையான, அது பீட்டாடிக்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இந்த பீட்டாடிக் அணுக்கரு விசைன்னு சொல்லிட்டு அதற்காக நோபல் பரிசு வாங்கினாங்க. அப்ப அது எப்ப வாங்குறது? அவங்க 1979 80 வச்சா கூட அதுல இருந்து 20, இன்னைக்கு ஒரு 46 ஆண்டுக்கு அப்புறம் நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எத்தனை ஆண்டு? 46 ஆண்டு. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வந்து பிஹெச்டி கிடையாது, நான் பிசிக்ஸ் கிடையாது, கெமிஸ்ட்ரி கிடையாது, பயாலஜி கிடையாது, ஒன்றும் கிடையாது. சொந்த முளைப்பு, தாய்மொழியின் சிந்தனை, பகுத்தறிவை வச்சு கண்டுபிடித்தேன். பகுத்தறிவை வச்சு இயற்கையை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சேன். இது அதனாலதான் நான் இங்கிலாந்துல பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். 7,000 ரூபாய் கட்டி பேடர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது ஃபார்ம், அது வந்து முதல்ல வந்து அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபார்ம் 9 ஒன்று இருக்குது. ஃபார்ம் 9 ஒன்று இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் அது கட்டணும். 20,000 கட்டி ஃபார்ம் 9 வாங்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 10A ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு கேட்பான்னு தெரியாது. அதுக்கு ஒரு $1,000 வரும். அதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் 2 லட்ச ரூபா செலவு பண்ணி இது பதிவு பண்ணணும். அதுக்குதான் இந்த அடுத்தது எக்கச்சக்கமான கண்டுபிடிப்பு இருக்குது. இதெல்லாம் முழுக்க மனிதன் தப்பித்து போய் விண்வெளியில வாழணுங்கிறத நோக்கமே. அது வெங்கடேசன் சொல்றதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். அப்போ அதுக்குதான் உங்களுக்கு விளக்கல. இந்த விளக்கெல்லாம் எடுத்து காட்டுங்க. கையில் வச்சிருக்கிறீங்களா விளக்கு? எடுத்து காட்டுங்க. எப்பவுமே 2-3 பச்சை இலையை 2-3 வாங்கி வச்சுக்க. தண்ணியில போடாதீங்க. ஒரு தடவை போட்டு எடுத்து வச்சிருங்க. அவ்வளவுதான். சும்மா தண்ணியில போடுறதுக்கு வந்து எதுவும் ஆகாதுங்கிறத எடுத்து காட்டுங்க.
எல்லாரும் கிரீன் லைட் பாரு, அருமையா இருக்கு. காட்டுங்க, நான் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த கிரீன் வாங்கிட்டு வந்து போட்டு காட்டுறேன் ஐயா நானு. அப்ப இருக்கிறத காட்டுங்க. அது தண்ணியில போட்டு இத்து போயிருங்க. நம்ம நின்னுச்சு ஐயா. அப்ப எல்லாரும் சாயந்தரம் வரைக்கும் நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது. இப்ப பார்த்தா ஆஃப் ஆயிட்டு அது உடஞ்சிருக்கு, அந்த கால் உடஞ்சிருக்கும். காலு அப்படிங்களா? கால் இத்து போயிருக்கும், கால் உடஞ்சிருக்கு. இனி தண்ணியில போட வேண்டாம், இனி தண்ணியில போட வேண்டாம், அது தேவையில்லை. கையில் வச்சு யார கையில் வச்சிருக்கிறீங்களா? இல்ல ஐயா, நான் வச்சிடல ஐயா. ஓ, கண்டு போச்சுங்க. நான் வச்சிருக்கேன் பாருங்க, இத நான் வச்சிருக்கேன் பாரு. கிரீனாவும் எரியுது, ரெட்டாவும் எரியுது. இது 3 கலர். இது அதேதான், 3 கலர் உள்ள விளக்கு. அப்படி 3 கலர் உள்ள விளக்கு பாருங்க. தண்ணியில போட்டு 3 கலர் விளக்கு. இதுதான் வந்து, இதுவே வந்து 6 நாள். இதுதான் என்னோட ஒண்ணுமே இல்லை. நான் 1 ரூபா செலவுல இது கண்டுபிடிச்சேன். எல்லாம் குப்பையில இருந்து பொறி. எனக்கு வந்து செலவே 1 ரூபா செலவுல கிடையாது. 1 ரூபா செலவு எல்லாம் வந்து பழைய எடுத்து கடைசியில 2 பேட்டரி கரெக்டா கொண்டு வச்சேன். நம்ம பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா பாதி தான் பயன்படுத்துறோம், மீதி வந்து குப்பையில போடுறோம். அதுவே எனக்கு கொஞ்சம் கடுமையா பாதிச்சுது. எப்படா இது மீட்டர் எடுக்கிறது பார்க்கும் பொழுதுதான் கடைசியில இந்த கிராஃபைட் பத்தி படிச்சேன். கிராஃபைட்டுக்கு வந்து ஒரு பகுதி விஞ்ஞானி சொன்னாங்க, மிச்ச பகுதி விஞ்ஞானிகளுக்கு தெரியல. ஒரு பகுதி மட்டும் சொன்னாங்க. அது வந்து நியூட்ரானை உறிஞ்சுவதற்காக நாங்க அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அதாவது அணுமின் நிலையத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது இல்லைன்னா வெடிச்சு சிதறிடும். அதுதான் வந்து நியூட்ரான் வேகத்தை கட்டுப்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு 1942 என்ரிகோ ஃபெர்மி பதிவு பண்ணார். சரி, இது எப்படி இப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். இது வந்து நியூட்ரானை வந்து, இப்போ நியூட்ரான் இதுக்கு எங்கிருந்து வருதுன்னா, இப்போ காத்துலேருந்து வருது. அவங்க வந்து அணுகுலிலிருந்து வர்றது எடுக்கிறாங்க. இது எங்க இருந்துன்னா, இந்த கிராஃபைட்டு காத்துல இருக்கிற நியூட்ரானை உறிஞ்சிக்குது. சரி, அப்ப அதுக்கு இடம் வேணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுதுன்னா, அப்ப உறிஞ்சிறப்ப தங்கிட்ட இருக்கிற புரோட்டானை வெளியிடுது. ஒரு வினாடிக்கு பல ஆயிரம் தடவை வெளியிடுது. உறிஞ்சது வெளியுது. ஒரு வினாடிக்குள்ள பல ஆயிரம் தடவை எடுக்கிறப்ப அது வட்டமா மாறுது. அப்ப வட்டமா அடிக்க எப்ப வட்டமா வேகமா சுழல் கொண்ட பொழுது தானாகவே மின்காந்த அலை உருவாகி விடுங்கிறத என்னுடைய கண்டுபிடிப்பு. இதை தொடர்ந்து அது வந்து கொஞ்சம் சக்தி பத்தாதனால கிட்ட ஒரு குழியை தாண்டும் பொழுது கிட்ட இருந்து தாண்டதை விட பின்னாடி ஒரு 10 அடி தாண்டி வந்து வேகமா குதிச்சு டக்குன்னு தாண்டிடலாம். கிட்ட இருந்து எட்ட வைக்க முடியாது. ஒரு குழியை தாண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 அடி பின்னாடி வந்து இந்த புளி எப்படி பின்னாடி வந்து முன்னாடி பாயுற மாதிரி, அந்த மாதிரி இதை நான் பயன்படுத்தாம, இது வந்து நான் இந்த பேட்டரியில இருந்து மின்சாரம் எடுக்கிறதே கிடையாது. இதை வந்து உள்ள இருக்கிற அந்த வேதிப்பொருளை வந்து ஒரு தூண்டல் மாதிரி வச்சுக்கிறேன். அதுல இருந்து எந்த வகையான ஆற்றலும் எடுக்கிறது இல்லை. அதான் விஷயமே. இதனாலதான் எல்லாம் தூக்கி வாரி தண்ணிக்குள்ள ஓட்டாலும் சாவாது. ஏன்னா இதுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. இது வந்து எலக்ட்ரான் கிடையாது. இது எலக்ட்ரிசிட்டிங்கிறது வேற, எலக்ட்ரான் வேற. இது எலக்ட்ரானே கிடையாது. எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும். ஐஆர்னு சொல்லுவாங்க. ஐஆர் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐஆர் ஐனா வோல்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் இதுல வோல்ட், அந்த வோல்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வோல்ட் அது எந்த அளவுக்கு மின்சாரம் பாயுதோ அந்த அளவுக்கு லாஸ் வரும். ஐ ஸ்கொயர்டு ஆர் லாஸ்ம்பாங்க. உங்க பசங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐ ஸ்கொயர்னா ஆர் லாஸ்னா வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த அளவுக்கு ஆம்பியர் வந்து, ஒரு ஆம்பியர்னா 4 பேருக்கு வாங்க, 2 ஆம்பியர்னா 2 பேருக்கு 4 ஆம்பியர் உள்ள போச்சுன்னா ஹீட் ஆகி அது பவர் லாஸ் ஆகி கடைசியில் நாசமா போயிடும். அதாவது கொடுக்குற ஆற்றல் வந்து வெளியே வரவே வராது. அவனுக்கு கண்டுபிடிச்சா அதான் வெள்ளக்காரனுடைய மூளை. தமிழர்கள் மூளை என்பது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மூளை. அந்த மூளையே ஏதோ அரைகுறையே செஞ்சு நாசமா போயிட்டு இருக்காரு, நட்டமாயிட்டு இருக்குது. நான் கண்டுபிடிச்சது இது இயற்கையில் இருக்கிற முறை. இது சாகவும் சாகாது, நட்டமே கிடையாது. சாதாரண யூரியா தான். இதுக்கு என்ன தேவை? நைட்ரஜன் ஊரியாவும் அப்புறம் வந்து பொட்டாசியம் சல்பேட், அவ்வளவுதான். நைட்ரஜன் ஊரியா, பொட்டாசியம் சல்பேட்டு, அப்புறம் கரித்தூள். பூமியிலிருந்து பல கோடி ஆண்டுக்கு முன்னாண்டே இருக்கிற கார்பன்கிற கரித்தூள், அதுதான் கிராஃபைட் பென்சில், அதுதான் ரூல் பென்சில். அந்த கரித்தூள் கொஞ்சமும், அப்புறம் கடல் மணல், கடல் ஓரத்தில் இருக்கிற கருப்பு மணல், அதை தூக்கி உள்ள போட்டோம்னா 1400 கோடி ஆண்டுக்கு இது சாகாது. ஏன்னா அது அப்படிதான் சொல்றான். அந்த பீச் மணல் இருக்கிற அந்த கடற்கரை மணல் வந்து தோரியம் இருக்கு, அது பேர் மோனோசைட் மணல். அந்த மோனோசைட் மணல் என்பது 1400 கோடி ஆண்டுக்கு அப்படியே கதிர்வீச்சு கொடுத்துட்டே இருக்கு. அந்த ட்ரிகரை உள்ள போட்டுறணும். அப்படி போட்டு இந்த பேட்டரி என்னைக்கும் சாகாது. என்னுடைய கண்டுபிடிப்பு. இதே சாகா பேட்டரி. இது நைட்ரஜன் உறிஞ்சுது. நம்ம உடம்பு நைட்ரஜன் உறிஞ்சுது. அதை வச்சுட்டு நான்
ஓ, அப்ப கார்பன் எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் நைட்ரஜன் உறிஞ்சும். இப்ப நைட்ரஜன் ம், உறிஞ்சதுனாலதான் உங்களை முழங்கால் வலி நல்லாகுது. புரோட்டீன் உள்ள போதே இல்லையா? ம். ஆமா ஐயா. உங்க சிறுநீர் எப்படி போயிட்டு இருந்தது? சாம்பலா போயிட்டு இருக்குது. எவ்வளவு ஆமா, பெரிய இது. சாம்பலா போயிட்டு. யாராச்சும் பதிவு ம். இந்த மாதிரி எனக்கு சாம்பலா போகுது என்கிட்ட பேசியிருக்கீங்களா? யார்ட்டையும் பேசுனதே இல்லை. ஆமாங்க. அப்ப நானும் இன்னைக்குதான் ஐயா கண்டுபிடிச்சேன். நானே இன்னைக்குதான் பார்த்தேன். ம், ஆஹ் ம். சரி, சாம்பலா போறதுக்கும் வெள்ளை போறதுக்கு எப்படி உணர்ந்தீங்க? சாம்பலா போறது நெறைய அந்த மாடுங்க கட கட கடன்னு போயிரும் பாருங்க. அந்த ஆஹ் மாரி வரும் ஐயா. இப்போ ஆஹ் கரெக்ட்டா மீடியமா போகுது. யூரின் அளவு குறைஞ்சிடுச்சு. ம் அவ்வளவுதான். அப்ப அப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது மாடுங்கலாம் கட கடன்னு போகும் பாருங்க யூரின. ஆமா. அந்த மாரி வரும். நான் ஆஹ் எந்திரிச்சு நடந்து போறதுக்கு முன்னாடியே வந்துரும் காலோடவே. ஆஹ் கட கட கடன்னு வந்துரும். இப்போ நானா எழுந்து போற வரைக்கும் மீடியமா வருது. கொஞ்சமா குறைவா இருக்கு. அப்படின்னா கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். எல்லாமே ஆ கட்டுப்பாட்டுக்கு வருது. அதான் அதான் கரெக்ட். கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. தானாவே அப்படியே. படி ஏறதுக்கு முன்னாடியே வந்துரும். ஒரு நாளைக்கு காலோட வந்துரும். ம். அந்த இதுவெல்லாம் இல்ல. மாறி இருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க அந்த எழுதி வைங்க. இதுல அந்த நாட்குறிப்புல எழுதி வைங்க. சரிங்க. சரிங்க அந்த ஐயா. 365 நாள் நாட்குறிப்புல அது இருக்கணும். தினம் என்ன நடந்ததுங்கிறது ம், எனக்கு சொல்லிடுறீங்க. இப்ப பதிவாயிடுச்சு. நான் இந்த பதிவு பண்ணி ம், ம், யூடியூப்ல போட்டு நீங்க ம், வச்சுக்கலாம். அது போக என்ன ம், நடந்ததுன்னு அந்த நாட்குறிப்புல 4 வரி எழுதி வச்சிருங்க. புரியுதா? எழுதிதான் வைக்கிறேன் நாளைக்கு ஐயா. நாளைக்கு நாளைக்கு நீங்க ஒரு ஆண்டுல நீங்க மருத்துவராகும் பொழுது நான் சொல்லுவேன், இந்த அம்மா இங்க இருக்காங்க, இங்கிட்ட போய் ம், வைத்தியம் பாரு, மருத்துவம் போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், உங்க ம். அனுபவத்தை வைத்து சொல்லி கொடுத்து அந்த சொல்லிடுறேன். அவங்க வரக்கூடிய அதுல அறவழி நீங்க சொந்தமா பொருளிட்டணும். சொந்தமா ம், ம், பொருளிட்டது ம், அனைவரும் இதுல அறவழியில் பொருளிட்ட வேண்டும். அதுதான் என் நோக்கமே. ம். புரியுதா? ஏன்னா சரிங்க. இது ம், அறவழியில் பொருளிட்டு அறவழியில் கொடுத்துட்டு போறேன். நமக்கு தான் இந்த உணவு பழக்கம் இல்லாத பொழுது எதுவுமே இருக்காது. ம், ம், இயற்கையோடு நம்ம சேர்ந்து இயற்கையோடு இணைந்து போறதுதான் கரெக்ட். அது எப்ப கூப்பிட அப்ப போய் ம், சேர்ந்துடலாம். அப்ப எந்த நோயும் உடம்புல இருக்கக்கூடாது. ம், என்னது? எந்த நோயும் உடம்புல அதுக்குத்தான் பசி. இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் பசிங்கிற அந்த பசிங்கிறது எந்த வகையா பசித்தால் செத்து போவனுக்கு வரலாறே கிடையாது. பசித்தான் செத்து ம், போவனு வரல. ம், பசிங்கிறது எதுவுமே இல்லை. அது பழைய பழக்கத்தினால வரக்கூடிய அமிலத்தன்மை, அது காரத்தன்மை. இப்ப நீர் பயிற்சி பண்ணி ம், பண்ணி வாயில ஒண்ணு போட்டா கூட சுரந்துரும். ம். வாழைப்பழம் சாப்பிட்டாலும் கூட பசி சுரந்துரும். என்னது? ஆமா ஐயா. ஆமா. ம். அப்ப பசி சுரக்கிறவங்க தூய தண்ணீர் தான் அருந்தணும். முடியலைன்னா தான் ம், நான் சொன்ன பாருங்க, ம். அது சாப்பிட எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொஞ்சோன்னு எலுமிச்சை சாறு. தேன் ம், போட்டு ஒரு ம், ஒரு 50 கிராம் நேந்திரப்பழம் சாப்பிட்டு, நேந்திரப்பழம் சீவல் சாப்பிட்டு நான் கூட இப்ப இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ம், 100 கிராம் வாங்கிட்டு வந்து போனேன். ம், சரி ம், அப்படின்னு 100 கிராம் வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே இருக்கட்டும் வச்சிருக்கிறேன். ம், புரியுதுங்களா? ம். அவ்வளவுதான் சரிங்க என்ற ஐயா. பழம். சரி. இப்ப அதனால நம்ம அந்த கொஞ்சம் அந்த உடல் பழகினதுக்கு அப்புறம் நீங்களாம் செய்யலாம். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த வழிதான் போயிரு. சரிங்க. இன்னும் அந்த கெண்டைக்கால் அது இன்னும் நீங்க எப்படி வேணா அப்படியே லேசா காலை முன்னங்கால வச்சு அப்படியே தூக்குனீங்க. அந்த மாதிரி பின்னங்கால அப்படியே தூக்கி தூக்கி பழகுங்க. அப்படியே சித்த நேரம் இருக்கிறப்போ ம், அப்படியே கட்டில் நல்லா பிடிச்சிக்கணும். சரிங்க. கட்டில 2 கை ஊனிக்கணும். கட்டில நல்லா ஆமா. குமிஞ்சிட்டு முன்னங்கால நல்லா ம், வச்சுட்டு பின்னங்கால அப்படி 2 கால அப்படியே தூக்கி அந்த மாதிரி அப்படியே தூக்கி தூக்கி கேட்கலாம். அந்த ம், ம். தையல் மிஷின் ஓட்டுறப்ப எப்படி தூக்குறாங்களோ அதே மாதிரி அப்படியே மெல்ல அந்த மெல்ல. மாரி. ம். ஆ. அவ்வளவுதான். அதுல ம், சும்மா ஆக்ஷன் பண்ண சொல்றேன். நீங்க ஒண்ணு அதுக்கு கையை ஒண்ணும் ம். பண்ண முடியலன்னா விட்டுருங்க. முடியலன்னா விட்டுருங்க. அது விட்டுருங்க. தானாவே சரியாகும். தானாவே சரிங்க. நாம தவம் சரிங்க. செய்யறோம்ல. பசி தாகத்தை நிறுத்துறோம்ல. பசி தாகத்தை ஆமா. நிறுத்துறோம். பசி தாகம் நிறுத்தினா நோய் நல்லாகும். நோபல் பரிசை வாங்கியிருக்கணும் 2014. 2016 ம், பசி தாகத்தை 16 மணி நேரம் பொறுத்து கொண்டால் புற்றுநோய் நல்லாகும் நோபல் பரிசை வாங்கிட்டு போயிட்டானுங்க. ம், ம். நாம அதுக்கு முன்னாடியே இது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷம் முன்னாடி எழுதுனது. இப்பதான் யூடியூப் இருந்தங்காட்டி பரவுது. இல்லாட்டி இன்னும் அப்படியே கிடக்கும். திருக்குறள் எப்படி பரவச்சா இல்ல, திருக்குறள் தான் அது அடிப்படையே. ஆமா. ம். சரி, மீண்டும் அந்த 19ஆம் பாடத்தை எடுத்து ஒருக்க படிச்சு நிறைவு செய்யலாம். வலி சரி. குறைஞ்சிரும் பரமேஸ்வரி, வலி குறைஞ்சிரும். ஆ. சரியா? உங்களுக்கு ஒரு புனை பேரு. குறைஞ்சிருச்சுங்க ஐயா. அதான் அது குறைஞ்சிரும். தானாவே குறைஞ்சிரும். சரிங்களா? 19ஆவது பாடம் 19ஆவது பாடம் 19ஆவது பாடம் 149. என்பது ஒரு சக்தி. உயிர் என்பது ஒரு சக்தி. அதான் 19ஆவது பாடம் எடுத்துங்க. உயிர் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை தாங்க இல்லாத பொழுது சாவு ஏற்படுகிறது. அது ரொம்ப முக்கியம். அப்ப நமக்கு சாவே வரக்கூடாதுன்னா அந்த தவம் என்கிற பசி தாகத்தை நிறுத்தி ஆகணும். ம். அப்ப உணவு சாப்பிட்டா சாவு வரும். உணவு சாப்பிட்டா சாவு வரும். உணவு சாப்பிடுறது பிரச்சனை இல்லை. அந்த தவம் அந்த ஜீரணீர் சுரந்தாவே நோயின்னு அர்த்தம். வள்ளுவர் சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிறாரு. அப்ப அந்த ஜீரணீர் சுரந்தாலே நோய் செய்யும். அப்படின்னா நீரே மருந்தாக அருந்த வேண்டும். நீரே மருந்தா இருந்தாக்கா அது சுரக்காம அப்படியே உள்ள நிற்கும். சுரக்காம உள்ள நிற்கும். அப்ப தண்ணி அருந்திடுறீங்க. அது தண்ணி அருந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுத்திடும். ஆனால் இந்த தண்ணி என்ன பண்ணும்னா, ஏற்கனவே 50 வருஷம் சாப்பிட்டீங்க பாருங்க,
ம். ஏற்கனவே 40 வருஷம் 50 வருஷம் சாப்பிட்டீங்க பாருங்க. இந்த பழைய மருந்து ம். வேகாத மாவு சத்து உள்ள தங்கிட்டு இருக்குது பாருங்க. அதெல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிடும். அப்ப சிறுநீர் அப்ப வந்து ம். சிறுநீரகத்துக்கு சிறுநீரகம் தங்கிட்டு இருக்கு இதெல்லாம் பண்ணுது. ரத்தத்தையும் பெருங்குடி சுத்தம் பண்ணிட்டே இருக்கு. ரத்தம் எவ்வளவு? ரத்தம் என்பது 1,00,000 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு இருக்குது. என்னது? 1,00,000 கிலோமீட்டர். உணவு பாதை 33 அடி இருக்கு. சுவாச பாதை பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி அவ்வளவுதான். மூக்கு நுரையீரல் அவ்வளவுதான். மூக்கு நுரையீரல் இதயத்திலிருந்து வர்றது இதெல்லாம் நுரையீரல் சம்பந்தப்பட்டது. உணவு பாதை பார்த்தா ஏறத்தாழ 30 அடி 9 மீட்டருமா சில நாட்டுல 10 மீட்டர் இருக்கும், சில நாட்டுல 9 மீட்டர் இருக்கும். அப்படியே வச்சாலும் ஒரு 30 அடி இருக்கு. ரத்த ஓட்டம் இருக்குது பாருங்க. அது 80,000 பூமியே 2 சுற்றுல அவ்வளோ ரத்த குழாய் இருக்கு. நீங்க தண்ணி சாப்பிட்டா தான் அது தண்ணி மருந்து மாதிரி தான் சாப்பிடணும். எப்பவுமே வயிற்றுல 100 மில்லி தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். என்னது? இருந்துட்டே எப்பவுமே 100 மில்லி தண்ணி இருந்தா தான் நீங்க என்ன இந்த உடம்பை நீங்க உடம்பை எதுக்கு தண்ணி குடுக்குறீங்கன்னா, எதுக்கு தண்ணீரை மருந்து மாதிரி எழுதுறீங்கன்னா, உங்க உடம்புங்கிறது ஒரு கருவி. அது வெப்பம் ஏற்படாமல் இருப்பதற்கும் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் ஏற்கனவே இருக்கிற கழிவுகளை வெளியெடுப்பதற்கும் தான் நீரை மருந்து மாதிரி உள்ள அறிஞ்சிட்டே இருக்கிறீங்க. அது என்னது? இன்ஜின் ஓட ஓட வலுவழுப்பு கொடுக்குது. என்னது? இன்ஜின் ஓடும் பொழுது என்ன போடுறீங்க? இன்ஜின் ஓடும்போது என்ன கொடுக்குறீங்க? கையில ஒரு ஏதாவதுன்னா கையில என்ன போட்டுக்கிறீங்கல்ல? அப்ப வலுவழுப்பு இருந்தா தான் வண்டி ஓடும். உங்களுக்கு வலுவழுப்புங்கிறது தண்ணீர் தான். வலுவழுப்புங்கிறது தண்ணீர் தான். ஆகாரங்கிறது தூய காற்றில் இருக்கிற நைட்ரஜன் தான் ஆகாரமா மாறுது. அதான் விஞ்ஞானம். இது பரிணாம அறிவியல். எவனும் மாத்த முடியாது. இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. இயற்கை நோக்கம் அறிந்து வாழ வேணும். உங்க இஷ்டத்துக்கு போன நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் தின்னீங்க. அப்படியே நோய் வந்தது. ஐயா ஐயா ஒரு சந்தேகம். இப்ப தியானம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்துறோம் இல்லையா? அது வந்து இப்ப நம்ம தியானம் பண்ணாமையே ஜீரண நீரை வந்து அமைதிப்படுத்தணும்னா மனம் வந்து ஒருநிலைப்பட்டுருமா ஆட்டோமேட்டிக்கா? ஆமா, அதுல குறியா இருக்கிறீங்களோ அதுதான். எதுல ஒரு வழிபடுறீங்களோ அதுதான் ஒடுங்கிய நிலை. இப்ப இந்த நீரை நிறுத்துறதா உங்களுக்கு ஒரு வழி. அதுதான் உண்மையான நினைத்தல். தியானங்கிறது நினைத்தல்னு அர்த்தம். அப்ப ஜீரணீரை நிறுத்த அதுதான் பிறவினை. அதுதான் பிறவினை வந்துட்டா அது தியானம் இப்ப கிடையவே கிடையாது. தியானம்ங்கிறது கிடையவே கிடையாது. தியானம்ங்கிறது யாருக்கும் அர்த்தமே தெரியாது. இந்தியாவில யாருக்கும் தியானம்னு எப்படி தெரியுமா? தியானம்னா ஒரு வீட்டு பூட்டி உட்கார்ந்தீங்கன்னா 1 மாசத்துக்கு வெளியே வரக்கூடாதுதான் தியானம். என்னது? வீட்டை போட்டு உள்ள உட்காந்துட்டீங்கன்னா 1 மாசத்துக்கு அதுதான் தியானம். அப்படின்னா உங்களுக்கு உடம்புல என்ன இருக்கக்கூடாது? எதுவும் இருக்கக்கூடாது. உணவுப்பாதையில ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ரத்தத்துல ரத்தத்தை சிறுநீர் நிறுத்தி ஆகணும், மனத்தை நிறுத்தி ஆகணும். சிறுநீர் மனத்தை நிறுத்தி உள்ள நில்லுங்க. அதுதான் தியானம். இது தியானம்னா என்ன தெரியுமா? நினைக்கிறதுன்னு அர்த்தம். எதை நினைக்க போறீங்க? தியானம்னா நினைத்தல்னு அர்த்தம். தியானம்னா என்ன? தியானம் என்ன? நினைக்கிறதுன்னு அர்த்தம். எதை நினைக்க போறீங்க? நல்ல மூக்கு போட்டு தின்னு போட்டு நோயோட உட்காந்து நினைக்கிறதா? நல்ல தின்னு போட்டு வெடிக்க ஐயோ மூட்டு வலி முழங்கால் வலி. ஏங்க நோயாளி எப்படிங்க தியானம் பண்ண முடியும்? யோகிகள் தியானம் பண்ண முடியலங்க. நீங்க நோயாளிங்க. நீங்க நோயாளி எங்க? நீங்க நோயாளிக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல நோயாளிக்கு உள்ள குற்றம் வச்சுட்டு எப்படிங்க பண்ண முடியும்? நீங்க குற்றவாளி. நீங்க என்னது? குற்றவாளிக்கு எப்படிங்க அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும்? புரியுதா? நோயாளிக்கு நோயாளி இயற்கையை விரும்பாதுங்க. நோயாளியே இயற்கையை விரும்பாது. அதுதான் உனக்கு பகுத்தறிவு கொடுத்து நீங்க பகுத்தறிவு பயன்படுத்தி நீங்க தியானம்னு யாரு தியானம் இருக்கு சொன்னாங்க? உங்களை எவன் சொன்னா உங்களுக்கு தியானம் இருக்கு சொல்லி? என்ன ஆதாரம்? தியானம் இருந்தா என்ன நடக்கும்? தியானம் இருந்தா என்ன இருக்கு? தியானத்துல என்ன பயன்? அது தியானம்னா நினைதல் அர்த்தம். மனசு கொஞ்சம் அமைதி கிடைக்குதுங்க ஐயா. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா, அதுல என்ன நன்மை உங்களுக்கு? அது என்ன நன்மை? எதனாச்சும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது? எதன் பின்னாடி ஓடிட்டு இருக்கு? நீங்க பற்றற்ற நிலைக்கு கொஞ்சம் மாறி இருக்கும். இல்லைன்னா ஆசையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கும். நோயிலிருந்து முதல்ல பிறவி நோயிலிருந்து விடுதலை வரணும். பிறவி பெருங்கடல் நீந்து. பிறவி நோய்ங்கிறது என்ன? தவம். அதான் தவம். இதை தப்பா சொல்லி கொடுத்து உங்களை கழுத்து அறுத்திருக்கிறான். அப்படியே இல்லை எந்த நோயும் வரல, எந்த நோயும் தீர்க்கல. தியானம்ங்கிறது நினைத்தல்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. எதை நினைக்கிறீங்க? எதை நினைக்கிறீங்க சொல்லுங்க. தியானத்துக்கு என்ன அர்த்தம்னா நினைதல்னு அர்த்தம். எதை நினைக்க போறீங்க? பதில் தெரியுமா?
தியானம்னா பொருளே கிடையாதுங்க. தியானத்துக்கு தமிழ் எழுதின பேரு தியானம்னா நினைதல்னு அர்த்தம். எதை நினைக்க போறீங்க? ஒன்றையவே நினைக்கிறீங்க. எதை நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதுதான் கேள்வி. பதிலே வரமாட்டேங்குதே. தெரிஞ்சா தானே சொல்லுவீங்க. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. பல பல இது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? தியானம் பண்ணும்போது கொஞ்சம் மனசுல தியானம்னா நினைத்தல். எதை நினைக்கிறீங்க? கேட்டது கேட்டு நான் சொல்லு பதிலே. சொல்லுங்க ஐயா, எப்படி கேக்குறீங்கன்னு தெரியல எனக்கு. என்னங்க தியானம்னா நினைத்தல்ங்கிறேன். எதை நினைக்க போறீங்க? எதை நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா ஐயா? பின்ன என்ன நினைக்கிற? எதை நினைக்க போறீங்க? தியானம்னா ஒரு நினைத்தல்னு அர்த்தம். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆமா, மூச்சை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கையா. அது மூச்சு கவனித்தல் அர்த்தம். என்னது? பசியை நிறுத்துவதை நிறுத்தணும், தீரனை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும். இப்ப தியானமே தேவையில்லைன்றீங்க. ஆமா, தியானம் பண்ணி என்ன நன்மை கண்டீங்கன்னு கேக்குறேன். ஒரு நன்மையும் இல்ல. தியானம் யாரு உங்களை பண்ண சொன்னாங்கன்னு கேட்டேன். அப்ப சரி தியானம் பண்ணி சரியா போச்சா? அது 5 நிமிஷம் தியானம் எதுக்குன்னு கேக்குறேன். 5 நிமிஷம் தியானம் யாரு உங்களை பண்ண சொன்னாங்க? நான் தான் 1 மாசம் உள்ள உட்காருன்னு சொல்றேன். அதுதான் தியானம்ங்கிறது. என்னது? ஜீரண நீரை நிறுத்திட்டாலுமே உங்களுக்கு தியானம் மாதிரி ஆயிடும் வந்துட்டு. அதுக்கப்புறம் நீங்க யாராவது சத்தம் கேக்குதுங்க வெளியே இருந்து விளம்பரம். சரி சொல்லி டக்கு நிறுத்திக்கங்க. சரி 5 நிமிட தியானம் என்பது அரக்கிணறு தாண்டது. என்னது? பொட்டுன்னு குழியில தான் ஒழுகணும். நான் தான் சொல்றேன் இல்லையா, 1 வாரம் நீங்க வீட்டுக்குள்ள பூட்டிட்டு எத்தனை நாள் இருக்கணும்? 1 வாரம் உள்ள இருந்துட்டு வெளியே வாங்க. அதுதான் தியானம். என்னது? யாரை ஏமாத்துறதுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன். யாரை ஏமாத்துறதுக்கு தியானம் பண்ண? உங்களை நீங்க ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்கள். புரியுதா? சரிங்க. தியானம்னு எப்படி உட்காரணும்? 1 வாரம் அப்படி உட்காருங்க பார்க்கலாம். அதுதான் தியானம். இப்ப புரியுதா? அதுதான் குகை. அதுதான் யோகிகள் உள்ள போனாங்கன்னா வெளியே வர மாட்டாங்க. அதுதான் தியானம். அதை நோக்கிதான் இந்த இனியன் நகர்த்துக்கிறார். புரியுதா? அப்ப நீ அதான் அந்த 5 சென்ட் வாங்கிருக்கீங்களே, அந்த குடிசையை போட்டு அங்க போய் உட்காருங்க. புரியுதா? விட்டுட்டு அங்க போயிருங்க. எதுக்கால குடிசை, அந்த குடிசையை போட்டு நல்லா அங்க போய் உட்காந்துட்டு ஒழுங்கா நீர்பயிற்சி பண்ணுங்க. இந்த சமையல் கட்டுக்கு போறத தெரிஞ்சுதுன்னு அவ்வளவுதான். நீங்க வர சமையல் கட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. புரியுதா? நீங்க 1 வருஷத்துக்கு படிக்கட்டு எந்திரிக்க கூடாது. எங்க நீங்க போகக்கூடாது. போனீங்கன்னா வாய்ப்புன்னு சொல்லிடுங்க. போகாதீங்க. போனீங்கன்னா நோய் நல்லாகாது. போகலங்க ஐயா. பசி தாக்கத்தை நிறுத்திட்டோம்னா நம்ம அந்த மாதிரி உட்காந்துக்கலாமா ஐயா? ஆமா, உட்காரலாமே. அதுதான் இறைநிலை இருக்கு. அதுதான் ஒரு அது இப்ப நாங்க நாங்க சொல்லி தர்றதுலயே நாங்க சொல்லிட்டாங்க. பிராணசக்தியிலே வாழ்ந்துட்டு இருந்தா போதும். சுவாசத்திலேயே வாழ்ற மாதிரி கொண்டு வந்தா தியானம். சுவாசத்திலேயே வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதா. மற்ற உணவு பழக்கத்துக்கு போகக்கூடாது. உணவு பழக்கத்துக்கு ஆமா. தூய காற்றும் நீர் அணுகுது. அப்ப தூய காற்று நீர் இருந்து சுவை கீதை எல்லாம் உங்களுக்கு உங்களை பிறவி நோய் அத்துட்டு போயிடும். பிறவி நோய் எல்லாம் ஆமா, பிறவி நோய் அத்துட்டா அதான் ஏகாந்த நிலை. அப்ப நாங்க அப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு நீங்க அப்புறம் தான் மருத்துவம் நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும். உடல்ல எந்த நோயும் இருக்கப்படாது. இன்னைக்கு எவ்வளவு இடம் பாத்தீங்க? இன்னைக்கு 42.25 கிலோ ஐயா இருக்கு. வயிறெல்லாம் சுருங்கி இருக்கலாம், இடுப்பெல்லாம் சுருங்கி இருக்கலாம், மூஞ்சியெல்லாம் சுருங்கி இருக்கதான். எப்படி தெரியுது உங்களுக்குள்ளே? ஆமையா, வயிறு எல்லாம் அந்த நெஞ்சுகிட்ட இருந்து அப்படியே உள்ள போயிடுச்சுங்க ஐயா. கீழே வயிறு உள்ள போயிடுச்சு. அப்ப அந்த இடுப்பு குறைய வலி குறைச்சிடும். இடுப்பு குறைய வயிறெல்லாம் சுருங்க எல்லாம் லாஸ்டா மட்டும் கொஞ்சம் இந்த கீழே இறங்கி கீழே லாஸ்டா மட்டும் கொஞ்சம் வயிறு இருக்குங்க ஐயா. மேல எல்லாம் உள்ள போயிடுச்சு. அப்ப அதுலயே உங்களுக்கு வலி குறைச்சிட்டு வரும். உள்ள போயிடுச்சுங்க ஐயா. அந்த தொந்தியே இருக்கப்படாது இடுப்புல. அது மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு அளந்து பாருங்க. மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு 2 அங்குலம் அல்லது 3 அங்குலம் சிறுசாக. அதுக்கு பேரு துடி இடைன்னு பேரு, உடுக்கு இடைன்னு பேரு. எப்படி? துடி இடை இடுக்கு இடைன்னு பேரு. அப்படி இருக்கணும். இருங்க பாருங்களேன். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு எவனுக்கு 2 அங்குலம் அல்லது 3 அங்குலம் குறைவா இருக்குதோ அவன் தான் ஆரோக்கியம் உள்ளவன்னு அர்த்தம். இந்தியாவில ஒருத்தருக்கு அந்த யோகிதை கிடையாது. இந்தியாவில எனக்கு இருக்கலாம், அவ்வளவுதான். ஒரு இளவனுக்கும் கிடையாது. புரியுதா? தின்னு பெருத்துக்கு போற கழிவறைய மாத்தி கக்குசா வச்சிருக்கவனுக்கு என்ன அதெல்லாம் கக்குசா மாத்திட்டு காட்டிதான் உங்களுக்கு நோய் வந்துருச்சு. என்ன கத்துறீங்களா? ஐயோ ஐயா கத்துறீங்கல்ல ஐயா. உங்க போட்டோ முழுசா அனுப்புங்க ஐயா. எப்படி இருக்கீங்கன்னு பாக்கலாம். படம் இருக்குல்ல, அப்புறம் என்ன பாருங்களேன். போட்டோ ஃபுல்லா தெரியலையே.
என்னத்த மூல நின்னுட்டு படம் எடுக்க வேண்டியது? ஏன்னா பழைய படம் உள்ள போய் பாருங்க, நல்லா இருக்கு. நிறைய பேர் காட்டுறான் அதெல்லாம். அது சரி பாரு அதனால யோகா எனக்கு பயிற்சி பண்றீங்கன்னு இருக்கு. ஆமா ஆமா, அதுவும் ஏமாத்து வேலை. யோக பயிற்சி உலகத்துல ஃப்ராடு. யோக பயிற்சிக்கு ஒரு ஏமாத்து வேலை. அது வந்து கரணம். அது யோகம்ங்கிறது 8 தான். அமைதியா உட்கார்றதா ஆ யோகம். யங் ஏஜ்ல சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. யோகா அதாவது பயிற்சி பண்றப்போ. ஆமா, அதெல்லாம் ஏமாத்து வேலை. யோக பயிற்சிங்கிறது 8 நிலை தான். அமர்ந்த நிலை அவ்வளவுதான். அமர்ந்த நிலை, படுத்த நிலை, இது 2 தவிர அதுதான் 8 நிலை இருக்குது. மற்றபடி இந்த காலத்துக்கு மேல போற இதெல்லாம் வந்து ஐயா ஐயா நேர்ல பாத்தீங்கன்னா இப்பயும் சூப்பரா தான் இருக்காரு. அவரு தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட தோல் மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ம். குட்டி பையன் சூப்பரா இருக்கான், பேர குட்டி பையனே எல்லாம் இருக்கான். ஆமா ஆமா, அதெல்லாம் 2 அந்த வருஷம். குழந்தைங்க எப்படி ஷைனிங்கா குழந்தைங்க பாத்தீங்கன்னா அந்த தோல் மிருதுவா ஷைனிங்கா இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு ஐயாவோட முகம். அன்னைக்கு நாங்க போய் 12 மணிக்கு போயிட்டு 6 மணி வரைக்கும் ஐயா கூட இருந்துட்டு வந்தோம். ம். தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தேன். தொடர்ந்து விடாம இன்னொரு யாரும் கிடையாது. அதுதான் இந்த உடம்பு தானாவே மென்மை அடைஞ்சிடும். தானாவே அந்த மிருதுவாயிரும். எல்லாம் மென்மையாகி பழுப்பு நிறத்துல வரணும். கருப்பும் இல்லாம வெள்ளையும் இல்லாம ஒரு பழுப்பு நிறத்துல வரும். அந்த ரத்தம் வந்து உண்மையான நேரத்துக்கு வரும். சரி, நான் நிறைவு செய்யறேன், நேரமாச்சு. சரி, இப்போ நல்ல சுறுசுறுப்பா இருக்கீங்க ஐயா, சுறுசுறுப்பா இருக்கீங்க. சுறுசுறுப்பா இருந்தா தானே வேலை நடக்கும். காரணம் அது வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து 25 வருஷம் ஓய்வு கொடுத்து அது பழகி போச்சு. அப்ப காத்துலயே உடம்பு வாழுது. நான் எப்படி வாழ்றேன்னு கோபிச்செட்டி வாழ்றதுக்கு ஒரு பயலுக்கும் தெரியாது. நான் எப்படி வாழ்றேங்கிறது கோபிச்செட்டி வாழ்றதுக்கும் தெரியாது, இந்த மருத்துவர்களுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. ஏன்னா யாரையும் சந்திக்கிறது இல்லை. யாரையும் இப்போ 25 வருஷம் எவனையும் சந்திக்கிறது இல்லை. 25 வருஷமா சந்திச்சு என்ன பெரும் அறிவாளியா? என்ன பேர் பெரிய அறிவாளிகளா சந்திக்கணும்னு பெரிய அறிவாளியான்னு கேட்கறேன். எவன் அறிவாளியா இருக்கா முதல்ல? இல்ல முட்டாளுகளும் மூடத்தனங்களும் சுயநலவாதிகள் தான் இருக்கானே தவிர எவனாச்சும் சமூக அக்கறை இருக்கு எவனாச்சும் இருக்கானா? ஒருத்தரும் கிடையாது. சுயநலவாதிகள் தான் இருக்கானுங்க எல்லாருமே. இவனை எப்படி சேர்ந்துக்கு வரீங்க? இது கிடைக்காம இருக்காங்க. இப்ப இவ்வளவு ஆராய்ச்சி பண்றல இதுக்கு. ஆமா, இப்ப இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன்னு யாரு எனக்காக பண்ணதெல்லாம்? அடா இவனுக்கு காண்டு இந்த உலக விண்வெளியில் போய் மனிதன் தங்குவதற்காக இந்த பானு நானோ பீட்டாமின் கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இது அணுக்கரு நலிந்த மின் விசைன்னு பேரு. இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் பண்ணாத நான் பண்ணியிருக்கேன். அதான் விஷயமே. இதுதான் உலகத்துக்கு தீர்வு சொல்ல போடுது. எல்லாத்துக்கும் ஆப்பு இது வந்து ஆமா, இது வந்து இது வந்து 10 கிராம் இருக்குது. இதே 100 கிலோ செய்யலாம். கப்பலே ஓட்டலாம் இதை வச்சு. 1 லட்சம் டன் கப்பல் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த ஒரு 1000 கிலோ செய்யலாம். செஞ்சுட்டா நிமிஷத்தை உற்பத்தி பண்ணிட்டு. இது வந்து நியூட்ரோ அப்படின்னு சொல்றாங்க. நியூட்ரோ புரோட்டோ மேக்னெட் பேரு. நியூட்ரோ புரோட்டோ காந்தம்னு நியூட்ரோ. இது வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட் பேசணும். இனி வந்து நியூட்ரோ மேக்னெட் பேரு. நியூட்ரோ புரோட்டோ மேக்னெட், நியூட்ரோ மேக்னெட் பேரு. இந்த நியூட்ரோ மேக்னெட் நான் கண்டுபிடிச்சதுதான். இது வந்து இப்பத்துக்கு வந்து ஒரு சின்ன எல்இடி எரியுது. இந்த எல்இடி எல்லாம் இது வந்து இதுவே ஒரு கப்பலை நகர்த்துற அளவு செஞ்சு முடியலாம். இது வந்து சின்ன அளவு. இந்த மாதிரி வைத்துக்கொண்டு விமானத்தை ஓட்ட முடியும். இந்த மாதிரி வைத்துக்கொண்டு கப்பலை ஓட்ட முடியும். இந்த மாதிரி வைத்துக்கொண்டு விண்வெளியில் போய் குடியேறி வாழ முடியும். இதுதான் இறுதி தீர்வு. இந்த தீர்வு வந்து வெங்கடேசனுக்கும் தெரியாது, வெங்கடேசனுக்கே தெரியாது. என்னது? யாருக்குமே தெரியாது. எனக்கே பொண்ணுக்கு தான் தெரியும். யாருக்கும் தெரியும் என்ன பண்ணுதுன்னே யாருக்கும் தெரியாது. ஆனா நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க. காரணம் இது 10 ரூபா செலவுல செய்யறதுதான். பாருங்க, ஒரு சராசரி நீங்க புதுசு ரெண்டு வாங்கி நேரடியா இந்த குச்சி 4 பக்கம் இந்த கருப்பு குச்சி ஒட்டாம, இந்த கிராஃபைட் குச்சி ஒட்டாம வச்சு பாருங்க. 3 நாள்ல இந்த பல்பு வீசா போயிடும். 3 நாள்ல அந்த மின்கலம் சூடாகி வெடிச்சிடும், அல்லது வெந்து போய் கருகி போயிடும், அல்லது மல்டிமீட்டர் காட்டாது. ஆனால் இந்த கிராஃபைட் குச்சி வச்ச உடனே 6 நாள் வந்து 160 நாளா மாறிடும். என்ன ஆச்சரியம் இது! உடனே என்ன பண்ண தெரியுமா? தொட்ட உடனே அது வந்து அணு மின்சாரமா மாறுது. அதாவது நடிந்த விஷயம் சொல்லுவாங்க. அது வீக்கா மாறுது, வீக் ஃபோர்ஸ். இதுதான் 4 விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சானுங்க. எப்பவோ கண்டுபிடிச்சா 100 வருஷமா 200 வருஷமா எல்லா விஷயம் பார்த்துட்டு கடைசியில 1950, 60, 70லயே வந்து இந்த மாதிரி 4 விசை இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. ஆனால் 3 வந்து அரைகுறைமை செஞ்சானுங்க. எல்லாம் நட்டத்துல போயிட்டு இருக்குது. இந்த 4வது எவனும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதைத்தான் நான் ஒழுங்கு பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணமே அப்ப இருந்து அந்த பேர பிள்ளைகிட்ட முதல் அந்த வெளிச்சம்னா என்னன்னு பாக்குறதுக்காக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மின்கலம் வாங்கிட்டு வந்து மேல ஒரு வெள்ளை எல்இடி வச்சு எரிச்சு காமிச்சேன். அது விளையாண்டு ஹாய்னு சத்தம் போட்டு இருந்தது. அதுதான் நம்ம தொடங்க ஆரம்பிச்சு இதை தாண்டா பிடிக்கணும் அப்படின்னு.
முதல்ல தண்ணியிலே எரிக்க ஆரம்பிச்சேன். வெறும் தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியில இருந்து 0.5 வோல்ட் எடுத்து ஒரு 2 சொட்டு தண்ணியில இருந்து 1/2 வோல்ட் எடுத்தேன். 2 சொட்டு தண்ணியில இருந்து அந்த மாதிரி தனித்தனியா ஒரு 10 சொட்டு வச்சேன். தனித்தனியா தூரமா வச்சு அந்த 10 இணைச்சு பாக்குறப்ப 6 வோல்ட் எடுத்தேன். 6 வோல்ட் எடுத்து ஒரு எல்இடி வந்து 10 நிமிஷம் எரிச்சு காமிச்சேன். முதல் 10 நிமிஷம் பொண்ணுட்டு காமி இது ஆச்சரியமா இருக்கணும், இதுதான் உண்மை அப்படின்னு. அதுக்கப்புறம் அது 10 நிமிஷம் எரிஞ்சிட்டு கீழே குறைஞ்சுது. மறுபடியும் அந்த ஒயரெல்லாம் எடுத்துட்டு கம்பியெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வச்சா மறுபடியும் எரியுது. அப்போ நான் சொன்னேன், பத்தியா 10 நிமிஷத்துல ரீசார்ஜ் ஆகுதுன்னு சொன்னேன். 10 நிமிஷத்துல தானாவே மின்சாரம் உற்பத்தி பண்ணுது. மறுபடியும் 10 நிமிஷம் எரிஞ்சு ஓய்வுக்கு போகுது. அப்ப நான் சொன்னேன், இதுதான் உண்மையான எக்ஸ்பான்ஷன், இது பூமி சுருங்குதல், விண்வெளி சுருங்குதலும் விரிதலும் அது காட்டுது அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் புரியலையான்னு சொல்லிச்சு. இதுதான் உண்மை. அப்ப அது தானாவே மின்சாரம் தயாரிக்கு. அப்படின்னா எல்லா உயிர்களுமே தன்னிடம் மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கிட்ட திறன் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சேன். அதுல இருந்து வளர்ந்துதான் இப்போ அந்த விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் கேவலமா அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால கைவிடப்பட்டு அப்படியே கடந்தது வந்து இப்ப என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அணுக்கரு நடிந்த விசைன்னு பேரு. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னோம்னா நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்னு பேரு. அதுதான் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்ல வந்து ஒரு ஃபோர்ஸ். 4 தான் அடிப்படை ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த 4 தான் வகைப்படுத்தினாங்க. ஆனால் அது எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர், எல்லாம் ஆபத்தானது, பயங்கர மனித குலத்தை கொலை செய்யறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கானுங்க. ஆனால் இதுதான் உயிர்களை காப்பாற்றக்கூடியது. இது விண்வெளியில் நல்ல வேலை செய்யக்கூடியது, பூமியில நல்ல வேலை செய்யும். இது ஐஸ்ல வச்சு பார்த்துட்டேன், தண்ணியில போட்டு பார்த்துட்டேன், வெப்பத்துல போட்டு பார்த்துட்டேன், எல்லாத்துலயும் பார்த்து அழகா வேலை செய்யுது. ஏன்னா இது எலக்ட்ரான் கிடையாது, இது முழுக்க நியூட்ரான். இதுதான் பேசிக். இதுதான் மனுஷன் உற்பத்தி ஆகிறது. புரோட்டான் இல்லாம எதுவும் உற்பத்தி ஆகாது. புரோட்டானும் நியூட்ரானும் இல்லைன்னா உயிர் உற்பத்தியே கிடையாது. என்னது உயிர் உற்பத்தி பண்றது அப்படின்னா அப்ப எல்லா சூழலும் உயிர் உற்பத்தி ஆகணும். இப்ப விண்வெளியில கூட கிருமிகள் இருக்குதுங்கிறான். இப்ப விண்வெளியில கூட தாவரம் முளைக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இப்ப விண்வெளி வீரர்கள் போறாங்க இல்லையா, பூமியில் இருக்கிற கிருமி மண்புழு எடுத்துட்டு போறாங்க. மண்புழு, சிறு பூச்சிகள், கரப்பாம்பூச்சி, மண்புழு, ஈய, எறும்பு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அது போக சோளம், கீழே, பொச்சக்கொட்டை எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. அங்க போனாலும் அது முளைக்குது, அங்க போனாலும் அது முளைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எல்லா இடத்துலயும் உயிர்கள் வாழ்றதுக்கான இயற்கை நமக்கு இது அறிவை கொடுத்துருக்குது. சரியா? மீண்டும் இதை பத்தி காலையில 7:30 மணிக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.